ஒரு இயக்கம்ன்றது கட்டுக்கோப்பாக இருக்கணும். ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, போராட்டத்துக்கு வரவங்க மக்கள் சொத்தை வந்து டேமேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. மரத்து மேலே ஏறுறது, லேம்ப் போஸ்ட்டில் ஏறுறது, மீடியனை உடைக்கிறது, ரோடை சேதப்படுத்துறது, பேமெண்ட்டை சேதப்படுத்துறது. அப்போ இந்த மாதிரி செய்யும் போது ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய க்ரௌடை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? இப்போ அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிக்கு வந்து தடை விதிச்சாங்களா? நீங்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் அந்த மீட்டிங் நடத்தக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அனுமதி கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லையே, அனுமதி தான் கொடுத்துருக்காங்களே. அனுமதி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் வந்து நிறைய விதிகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடாது, இந்த டைம்லேருந்து இந்த டைம் இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது இல்லையா? சமீபத்தில் கூட பார்த்தா ஊடகத்தில் வந்து திருச்சியில் வந்து ஒரு பிரஞ்சரையாக இருக்குது. போக்குவரத்து நெரிசல் உண்டாக்கியிருக்கார் புஷி ஆனந்த். அவர் மேலே கூட கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகமே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா கூட அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் நடத்துகிறோம். எல்லாருக்கும் சட்டம் எப்படி இருக்கோ அப்படி தான் எல்லா கட்சிக்கும் இயங்கும்.